ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு, அரை கப்பு சிறு பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப்பு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் அரை கப்பு பொட்டுக்கடலை, இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா மொறு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் எனக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்து தட்டி அதில் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரன்னு இருக்க வேண்டாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அப்படி தான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு பொடி நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம அத்தனை பருப்பு சேர்த்துருக்கிறதுனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.